தகடூர் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது MNTVயின் கல்வி விடியல் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விருந்தினர்கள் மூலம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏற்படுகின்ற வினாக்களுக்கு விடை அளிக்கும் விதமாக ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களை நம்ம டிவியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். இன்று ப்ரொஃபஸர் பிரியங்கா மேம் அவங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளார்கள். அவங்கக்கிட்ட மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏற்படுற வினாக்களை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் பிரியங்கா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் ஜெயலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தொப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பளித்த எங்கள் கல்லூரி மேலாளர் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் பேசிக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் சார் படித்தேன். ஸோ இப்போ வந்து ஏஐ அண்ட் டிஎஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க சார். ஸோ அதுக்கும் நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். மேடம், உங்களுடைய கல்லூரியில் என்னென்ன துறைகள் இருக்குது, அதை பற்றி ஒரு விளக்கம் நீங்கள் கொடுத்துடலாம். கண்டிப்பாக சார். ஸோ ஃபர்ஸ்ட்டு மேஜர் டிபார்ட்மெண்ட்னால் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் வந்து எல்லாருமே சிஎஸ்சி படிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அது வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கோர்ஸுங்க சார். நம்ம கல்லூரியிலையும் இருக்குது. ஸோ தேர்ட் ஒன் வந்து ஐடிங்க சார். இது எல்லாமே நான் சர்க்கியூட் பிரான்ச்சு. ஸோ சர்க்கியூட் பிரான்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ அது தவிர்த்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இருக்குங்க சார். ஸோ இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா நமக்கு எம்இ இருக்குங்க சார், எம்பிஏவும் இருக்குங்க சார். இப்போ நடைமுறையில் ஏஐ அண்டு சிஎஸ் இதுதான் அதிகமாக மாணவர்கள் விரும்பி படிக்கிறாங்க. இது தொழில்நுட்ப ரீதியாக அதுதான் இப்போது அதிக மாணவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் மாணவர்களுக்கு ஊக்குவிக்குமாங்க, அதில் வேலைவாய்ப்பு பற்றியும் அதை பற்றி உங்கள் கண்டிப்பாக சார். இப்போது சிஎஸ்சி அப்படின்றது பேஸு சார். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஏஎன்டிஎஸ், ஏஎன்டிஎம்எல், ஐடி எல்லாமே சிஎஸ்சியோட ரிலேட்டிவ் கோர்சஸ் தான் சார். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மெயினாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சார். அது யாருக்கு அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஐடி ஜாப் நல்ல கம்பெனியில் போய் பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க சார். ஸோ அதர் தென் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து நமக்கு ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் போக இன்றைக்கி வந்து ஏஎன்டிஎஸில் வீடியோ க்ரியேஷன் அண்ட் எடிட்டிங் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க சார். ப்ளஸ் இப்போது கேமிங், ஸோ கேமிங் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நமக்கு பேசிக்காக ஜாவான்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்கணும் சார். ஸோ ஜாவா தவிர பைத்தான் லாங்குவேஜ் வந்து ஃபெமிலியராக இருக்காங்க அப்படின்னா ஸோ சேல்ரி வந்து இன்றைக்கி ரொம்ப ஹைக்காகவே கொடுக்குறாங்க சார். பிளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு மேம் நம்ம கல்லூரியில் வந்து பிளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து மாணவர்களை பயனுள்ளதாக இருக்குது, அதை பற்றி? இன்னைக்கு எங்கள் காலேஜ்லேயே நிறைய இப்போ பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் நிறைய நடத்துனாங்க சார். ஸோ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வேறு ஏரியாவிலேருந்து வந்தாங்க, பெங்களூர், சென்னை அந்த மாதிரிலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட 8th செமஸ்டர் ஃபினிஷ் ஆன உடனே அவங்க போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குங்க சார். ஸோ இன்றைக்கி வந்து சிஎஸ்சி, ஏஐ அண்ட் ஐடி அது படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, அதை விட்டு அதர் டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புன்றது இன்றைக்கி வந்து நிறையவே ஒரு போட்டி நிறைந்த உலகமாக தான் சரி இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து படித்தாங்க அப்படின்னா நல்ல ஃப்யூச்சர் இருக்குங்க சார். ஸோ ஐடியிலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் படித்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான பெனிஃபிட். ஏன் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் சால்விங் வந்து ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் இன்ஜினியரிங் படிக்கிறது வந்து என்றைக்குமே ஒரு ஸ்கோப் தான் சார். இன்ஜினியரிங் படித்தா வேஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய கருத்து இன்றைக்கி சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா அது என்றைக்கு இருந்தாலுமே அது யூஸ் தான் சார். லேப் ஃபெசிலிட்டி அவங்கள வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு அந்த ட்ரைனிங் அது மாதிரி எல்லாமே நம்ம கல்லூரியில் பண்ணிட்டு இருக்கீங்களா, அது எப்படி, அதை பற்றி? ஓகே, எல்லாமே தியரியாகவே சொல்லிட்டு இருந்தால் புரியாது இல்லைங்களா சார். ஸோ லேபுக்கு வந்து நாங்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ எங்கள் சேர்மேன் சாருமே அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான். ஏன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் போய் ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் இன்றைக்கி லேபில் வந்து அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் சார். இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி வேர்ல்டில் ஒரு ஜாப் போகிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன சாஃப்ட்வேர் தேவையோ
அது எல்லாமே எங்கள் லேப்லேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அதுவுமே இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக போயிட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் சார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்டு தனியாக ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குற திறனையும் உருவாக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலை போயிட்டு அவங்க எப்படி அதில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே சொல்லித்தரீங்க. சொல்லித்தரோம் சார். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் கம்பல்சரிங்க சார். ஸோ அவன் படிக்கும் போதே ஒரு கம்பெனியில் போயிட்டு அந்த கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புங்க சார். அது வந்து இப்போ கம்பல்சரி பண்ணிட்டாங்க. ஸோ எங்கள் காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணி ஸ்டாஃபு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. சில பேர் வந்து சீனியர்ஸ் அவங்க தெரிஞ்சவங்க மூலிமா எங்கெங்கே இண்டஸ்ட்ரியல் மேக்ஸிமம் ஒசூர், பெங்களூர், சென்னை அந்த மாதிரி இடத்துல கம்பெனிஸ் நிறைய அந்த இன்டர்ன்ஷிப்பும் பண்ணுறாங்க சார். ஸோ அதுக்கும் நாங்கள் அனுப்பி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கி ப்ராக்டிக்கல் நாலேஜ் என்ன தேவையோ அதை கெயின் பண்ணுறதுக்கு எல்லா ஹெல்ப்புமே காலேஜ் சைட்லேருந்து பண்ணுறோம் சார். இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்றது அவங்கள ரொம்ப ஆர்வமாக படுத்தும். அந்த இண்டஸ்ட்ரியல் விசிட்டு வந்து இருக்கு நம்ம கல்லூரியில் கண்டிப்பாக இருக்குங்க சார். ஸோ அது ஃபஸ்ட் இயர்லேருந்தே இருக்குது. ஸோ இயர்லி ஒன்ஸ் இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிகிட்டு போவாங்க சார். டிபார்ட்மெண்ட் வைஸ் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்போ சிஎஸ்சி அப்படின்னா கோர் கம்பெனியில் ஃபஸ்ட் நம்ம பெர்மிஷன் வாங்கணும் சார். அந்த கம்பெனியில் இந்த டேட்டில் நாங்கள் வரோம், இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வரோம், ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு டேட் நமக்கு ஷெட்யூல் பண்ணி தருவாங்க சார். ஸோ அந்த டேட்டில் நம்ம கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, என்ன டெவலப் பண்ணுறாங்க, கரண்ட்டாக எந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்க கம்பெனிஸ் பார்த்தினா எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தருவாங்க சார். அப்படின்னு நம்ம ஜெயலட்சுமி இன்ஜினியரிங் அந்த கல்லூரியில் சேர்ந்தால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து டவுட்டு, அதில் அவங்க அடுத்தடுத்து பிளேஸ்மெண்ட் ஆகிறது, இது எல்லாமே உறுதிப்படுத்தும் விதமாக நம்ம கல்லூரி. கண்டிப்பாக சார். இப்போ ஜெயலட்சுமி நம்பி ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா அவங்க 4 வருஷம் முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக வேலை வாய்ப்போடு தான் சார் வெளியே போவாங்க. இன்றைய சூழ்நிலையில் 10வது முடித்த உடனே 11th 12th படிக்கிறப்பவே நம்ம மருத்துவராக ஆகலாம் அப்படின்னு பல காலமாக பெற்றோர்கள் நினைப்பாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலை வந்து அதை தவிர்த்துட்டு இந்த இன்ஜினியரிங் அந்த துறையில் வந்து நிறைய நம்ம சாதிக்கணும், அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளை எடுத்து நம்ம அதில் நிறைய டெக்னாலஜி ரிலேட்டடாக நம்ம போனோம் அப்படின்னு நிறைய மாணவர்கள் வந்து இப்போது திங்க் பண்ணுறாங்க. அதில் அவங்க இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்த காலேஜ் லெவல் போகிற அந்த ஸ்டூடெண்ட்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க உங்கள் துறையிலேருந்து? நீங்கள் கேட்ட கொஸ்டின் ரொம்ப கரெக்டான கொஸ்டின் சார். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பேரண்ட்ஸு இப்போ எஜுகேஷனே பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனான்னு ஆயிடுச்சிங்க சார். ஸோ பிஃபோர் கொரோனா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அந்த மென்டாலிட்டி ஆகட்டும், அவங்க படிக்கிற விதமாகட்டும் எல்லாமே ஒரு மாதிரி இருந்தது. ஸோ கொரோனாக்கு அப்புறம் வந்து மோஸ்ட்லி இந்த கொரோனா டைமில் ஆன்லைன் கிளாஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க சார். ஸோ அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ எப்படி வீடியோஸ் பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, நிறைய தப்பான வழிகளுக்கும் போனாங்க. ஸோ நம்ம நல்லதை மட்டுமே பேசலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னே நான் சொல்லுவேன் சார். ஸோ மெடிக்கலுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவு இன்ஜினியரிங்க்கும் கொடுத்த காலம்லாம் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து நீட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால ஸோ எல்லாராலையுமே அந்த நீட் வந்து கிளியர் பண்ண முடியறதில்ல. ஸோ எல்லாருமே இப்போ வந்து இன்ஜினியரிங் அப்படின்றத செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், பட் இன்ஜினியரிங் அப்படின்றது எவர் கிரீன் கோர்ஸுங்க சார். ஸோ மெடிக்கல் கிடைக்கல அப்படின்றவங்க மனசை விட்டுறாமல் ஸோ இன்ஜினியரிங்கில் என்ன சாதிக்க முடியும்னு சொல்லி இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஏஐ அப்படின்ற டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும் சார். இன்றைக்கி வேர்ல்டு வைடு வந்து எல்லார் வாயிலிருந்து வர்றது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அதுலேயுமே வந்து பேசிக்லேருந்து தெரியாதவங்க கூட கற்றுக்கிற மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸுன்னு இருக்குங்க சார். ஸோ ப்ரோக்ராமே போட தெரியலன்றவங்க கூட அந்த ஏஐ டூல்ஸ் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுமே ஈஸியாக கோடிங் போடலாம். ஸோ ஏஐ டூல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங்கில் ஒரு சாஃப்ட்வேர் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட தேவைகளை நம்ம அங்கே டைப் பண்ணோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கோட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் சார். ஸோ அந்த மாதிரியான ஏஐ டூல் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்போது அதில் வந்து மிஸ்டேக்ஸ் வரத்துக்கு ஒரு 90% சான்ஸ் கிடையாது. இந்த ரிமைனிங் 10% வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாம் ஈஸியாக.
ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது பேங்கிங் சாஃப்ட்வேரில் எங்கள் காலேஜ் என்னோட பேட்ச்மேட் ஒரு ஸ்டூடெண்ட்டே சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி எங்கள் காலேஜில் பில்லிங் செக்ஷனில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேருமே எங்கள் ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்ச சாஃப்ட்வேர் தான். ஸோ அதனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க இன்ட்ரெஸ்டடாக கற்றுக்குறாங்களோ ஸோ அந்தளவுக்கு எல்லா துறையிலையுமே நம்ம வந்து சாதிக்க முடியும் சார். ஸோ ப்ரோக்ராமிங் மட்டும்தான் சிஎஸ்சியா ஏயா அப்படின்னா கிடையாது. ஸோ அதுதான் இப்போது டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஜாப் இருக்குங்க சார். அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற ஜாபுக்கு இன்றைக்கி பேவுமே வந்து ரொம்ப ஹை லெவல் பே தான் சார். ஸோ இன்றைக்கி நான் முதல்வன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சார். ஸோ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வீக்லி ஒன்ஸ் நான் முதல்வன் கிளாஸ் வந்து கம்பல்சரியாக இருக்குங்க சார். ஸோ இன்றைக்கி தேர்ட் இயர் படிக்கிற சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஏஐ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த டேட்டா அனலிஸ்ட்டுக்கான கோர்ஸ் தான் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்தோம் சார். ஸோ அதை அவன் கற்றுக்கிட்டான் அப்படின்னா பேவுமே வந்து ஜாஸ்தி வாங்கலாம் சார். இப்போ கவர்மெண்ட் சைட்லேயே நான் முதல்வனில் நிறைய ப்ராஜெக்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்களே வந்து நமக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபாரினில் போய் கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கவர்மெண்ட் சைட்லேருந்தே நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு கவர்மெண்ட்டில் இருந்துமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க சார். ஸோ தமிழ் புதல்வன் ஸ்கீம், புதுமை பெண் ஸ்கீம், அது இல்லாமல் முதல் பட்டதாரிக்கு தனியாக அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து வந்த மாணவர்களுக்கு தனியாக ஸ்காலர்ஷிப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுத்தும் மாணவர்கள் வந்து ஊக்குவிக்கிறாங்க சார். ஸோ இந்த நான் முதல்வனை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட்டுன்றது 100% இருக்குங்க சார். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் முதல்வன் கோர்ஸா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இன்றைக்கி அதில் வந்து ஸ்டாஃப்ஸுக்குமே கூட இங்கேருந்து ஃபாரினுக்கு அனுப்பி நிறைய கோர்ஸ் நான் முதல்வனுக்காகவே சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அது நீங்கள் எல்லாம் பேப்பரில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாஃபையுமே மோட்டிவேட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸுமே மோட்டிவேட் பண்ணுறாங்க. வித் இன்டர்ன்ஷிப்போட ஜாபோட எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க சார். அந்த நான் முதல்வன் வந்து எங்கள் காலேஜில் நானுமே ஒரு நான் முதல்வன் கோஆர்டினேட்டர் தான் ஒரு செக்ஷனுக்கு. எங்களுக்கும் அது சொல்லி கொடுத்துருக்காங்க சார். நாங்களும் ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணுவோம். எல்லா ஸ்டாஃப்மே அது போய் அட்டன் பண்ணுவாங்க சார். இப்போது அந்த பில்லிங் செக்ஷன் அதை பற்றி கண்டுபிடிச்சாங்க. ஒரு சாஃப்ட்வேர், பில்லிங் சாஃப்ட்வேர் ஒன்று கண்டுபிடிச்சான்னு சொல்ல இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான என்கரேஜ் பண்ணிங்க? அவங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிதுங்க? அதை பற்றி கொஞ்சம். பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் வந்து கம்ப்யூட்டரோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி தான் சார். இன்றைக்கி இருக்க மாதிரி இன்றைக்கி எல்லார்கிட்டையுமே லேப்டாப் வச்சுருக்காங்க, பிசி வச்சுருக்காங்க, மொபைல் வச்சுருக்காங்க, டேப் வச்சுருக்காங்க. பட் அன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது லேபில் தான் இருந்தது நம்ம படிக்கிற காலத்துலலாம். ஸோ அப்போ வந்து எல்லாமே மேனுவல் ஒர்க் அப்படின்றப்ப அதை வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி ஸ்டாஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்தது தான் சார். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு சாஃப்ட்வேர்னால் பேசிக்காக என்னென்ன வேணும். இப்போ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம லோட் பண்ணணும் சார். மெயின் அதுதான். நம்ம என்னென்ன சேல் பண்ணுறோம், எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ எம்ஆர்பி, அதில் அவங்க எவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேரில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி கோடாக எழுதணும் சார். ஸோ ப்ரோக்ராமிங் கோடு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஃபஸ்ட்டு ட்ரையல் வெர்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது சரி ஏன் வெளியில் ஒருத்தவங்களை கொடுத்து யூஸ் பண்ணணும், நம்மளே வந்து செல்ஃபாகவே அதை வந்து அது என்னது செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களே காலேஜ்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணோம் சார். ஸோ ஒரு கேஷியர் கிட்ட அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா பேசிக்காக அவருக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவை, பேசிக்கான டீட்டெயில்ஸ்னால் ஸ்டூடெண்ட்டோட நேம் ப்ளஸ் ரெஜிஸ்டர் நம்பர், அவன் எந்த டிபார்ட்மெண்ட், எந்த செக்ஷன், எந்த இயர், பேட்ச். ஸோ அது வந்து நமக்கு மெயினாக வேணும் சார். அது போக வேறு என்ன தேவை அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து எஃப்ஜி எல்லாம் வந்ததுங்க சார். அன்னைக்கெலாம் எஃப்ஜி கிடையாது. இந்த எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க மணி கட்டி தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களோட கம்யூனிட்டி என்ன, ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து கோடிங்கில் தான் சார் எழுதுவோம். ஸோ எல்லாமே பண்ணதுக்கப்புறம் கேஷியர் சார்கிட்ட வந்து நாங்கள் கொடுத்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸே போய் கொடுத்தாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், ஏதாவது உங்களுக்கு எரர் வருது இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு வந்து அதில் ஒர்க் பண்ண ஏதாவது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தது தான் சார் அது. ஸோ ஸ்டூடெண்ட்டோட கிரியேஷன் தான் எல்லாமே. ஸோ அப்படி பார்க்கும்போது காலேஜில் வந்து ஓகே நம்ம ஸ்டூடெண்ட்ஸே பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணலான்னு சொல்லி இப்போ வரைக்கும் அந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லைப்ரரியில் சார், லைப்ரரி வந்து
ஃபஸ்ட்டு எல்லாமே மேனுவல் தான். இப்போவுமே சில விஷயங்களுக்கு மேனுவல் ஃபாலோ பண்ணுறோம். பட் இப்போ எல்லா இடத்துலையும் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால ஸோ லைப்ரரிக்குன்னு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம் சார். ஆமாம். இப்போ அதில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படின்னா அதுலேயுமே இப்போ ஒரு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட்டில் நம்ம என்ன புக்ஸ் வச்சுருக்கோம், எந்த ஆத்தர், ஃபாரின் ஆத்தரா, லோக்கல் ஆத்தரா, எந்த எடிஷன், எந்த வேர்ஷன், ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம அப்லோட் பண்ணணும் சார். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கே நமக்கு மோஸ்ட்லி ஒரு 20 to 30 புக்ஸ் வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்கும் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் நமக்கு ஒரு செமஸ்டருக்கு 6 சப்ஜெக்ட் படிக்கிறாங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 30 புக்குன்னு நீங்கள் வச்சிங்கன்னா கூட அப்போ எவ்வளோ புக்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ அது இல்லாமல் நமக்கு மேகசின்ஸ், அது இல்லாமல் ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க சார். ஸோ அந்த ஜேர்னல்ஸ், அப்புறம் பிஇ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸ், எம்இ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸ், எம்பிஏ பண்ணுறவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக அந்த சாஃப்ட்வேரில் அப்லோட் பண்ணி வச்சுருப்போம் சார். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நாங்கள் செமினார் கொடுக்குறோம், இல்லை அவங்க போய் ஒரு இன்னொரு காலேஜில் சிம்போசியமில் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஸோ இந்த டாப்பிக்கில் அவங்க வந்து பேச போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக இந்த லைப்ரரி வந்து ரொம்ப யூஸ் ஆகும் சார். ஸோ அப்போ அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து தனியாக ஐடி கார்டு கொடுத்துட்ருந்தோம் சார் ஃபஸ்ட்டு அதாவது இந்த சாஃப்ட்வேருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஐடி கார்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எகெயின் அதை வாங்குறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஸோ இப்போ கம்ப்யூட்டரைஸ் நம்ம அவன் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு அவன் எந்த டேட்டில் எந்த புக் எடுக்கிறான், எப்போ ரிட்டர்ன் பண்ணுறான் அப்படின்றது நம்ம சாஃப்ட்வேரில் ஃபீட் பண்ணி வச்சோம்னா நமக்கு எப்பயுமே அது வந்து காணாமல் போகாது இல்லைங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேஃபு, அந்த லைப்ரரியில் இருக்க ஸ்டாஃபுக்கும் சேஃபர் சைட். ஸோ அதை பேஸ் பண்ணி லைப்ரரிக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணும், அதுவுமே ஸ்டூடெண்ட் பண்ணது தான் சார். இப்போ +2 படிக்கிறப்பவே அவன் வந்து இந்தந்த சலுகைகள்லாம் இருக்குது. இப்போ நான் முதல்வன் பற்றி சொன்னீங்க, எஸ்எஸ்டி ஸ்காலர்ஷிப்பை பற்றி சொன்னீங்க. இன்ஜினியரிங்கில் எடுத்தால் இந்தந்த வாய்ப்புகள்லாம் நமக்கு எதிர்காலத்தில் இருக்குது அப்படின்னா முன்னாடியே நம்ம தெரிஞ்சு அதை கரெக்டான வழியை நம்ம பயன்படுத்தி இன்ஜினியரிங்கில் இந்த மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேரை ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி அதில் அவங்க உச்சத்தை அடைய முடியும். கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ஃபீஸ் அப்படின்றது ரொம்ப, அன்னைக்கெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா இது ஒரு 10 years பேக் வந்து 1 lakh அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு மணி சார். பட் இன்னைக்கு வந்து ஒரு சிஎஸ்சி ஒரு பையன் படிக்கிறான் அப்படின்னா எங்கள் கல்லூரியில் அவனுக்கு ஃபீஸே வந்து 60,000 தான் சார். அதில் கேர்ள்ஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது, ஹாஸ்டலில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு, அதை பற்றி? ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல்னு இல்லை சார், காலேஜ்லேயுமே வந்து எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரூம்குள்ளேயும் வச்சுருக்காங்க, எல்லா காரிடார்ஸ்லேயுமே வந்து சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம். ஸோ ஹாஸ்டல்லையுமே 24/7 சர்வைலன்ஸில் தான் சார் இருக்கும். ஸோ யாருமே சேஃப்டின்றது 100% இருக்கும் சார். எப்பயுமே செக்யூரிட்டி வந்து நைட்டு ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பாங்க. சேஃப்டி பொறுத்த வரைக்கும் எதுவும் பயப்பட தேவையில்லை சார். ஈவன் பஸ்ஸுலேயுமே கூட இப்போ கேமரா வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ ஸ்டாஃப் வந்து கடைசி ஸ்டாப் வரைக்கும் போக முடியாது. ஸோ அந்த டைமில் பசங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணால் மானிட்டர் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அந்த ரீசனுக்காக எல்லா சேஃப்டி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பாதுகாப்பு பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை. பாதுகாப்பு 100% பெற்றோர் வந்து எங்கள் கல்லூரி பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் ரொம்ப தைரியமாகவே கொண்டு வந்து அவங்க பிள்ளைங்களை சேர்க்கலாம் சார். படிப்பு விஷயத்துலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, பாதுகாப்பு, நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்த்தாலும் எங்கள் கல்லூரியில் அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு கொண்டு வந்து அவங்க பிள்ளைகளை சேர்க்கலாம் சார். நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ பெற்றோர்களும் மாணவர்களும் இந்தந்த வகையில் வந்து நிறைய பயன்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. நமது கல்லூரியில் நிறைய பயன்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. மேலும் ஒரு கன்க்ளூஷனாக உங்களுடைய இன்னொரு வாட்டி எல்லா ஃபெசிலிட்டியும் நான் சொல்ல விரும்புகிறேன் சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் முதல்வன் ரொம்ப நல்ல இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் சார் அந்த கோர்ஸ். ஸோ ரெண்டாவது ஸ்காலர்ஷிப் சார், எஃப்ஜிலேருந்து எஸ்சி/எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எம்பிசி ஸ்காலர்ஷிப்லேருந்து புதுமை பெண் ஸ்கீம், புதுமை புதல்வன் ஸ்கீம், இந்த மாதிரி எல்லா ஸ்காலர்ஷிப்பும் பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கணும் சார். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் படிக்கிற பசங்க படிக்காத பசங்க அந்த மாதிரிலாம் இல்லை சார். திறமைக்கு தான் இன்றைக்கி வேலை. நிறைய அரியர் வச்சுருந்தா கூட அவன் கோடிங்கில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பான். ஸோ அவன் கோடிங்கில் அவனுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஜாபோடு தான் சார் வெளியே போவாங்க. ஸோ இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து பழைய ஓல்டு அரியர் வச்ச
ரொம்ப பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கூட இப்போ மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இவ்வளோ நேரம் அவங்க பொண்ணான டைமை ஒதுக்கி நமக்கு இந்த கல்வி விடியல் நிகழ்ச்சி மூலமாக நமக்கு நிறைய ஆலோசனைகள், மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நிறைய ஆலோசனைகள் வந்து வழங்கினாங்க. அவங்க பிரியங்கா மேம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். மீண்டும் கல்வி விடியல் நிகழ்ச்சி மற்றொரு சிறப்பு விருந்தினரோட நம்ம சந்திக்கலாம். அதிலிருந்து விடைபெறுவது உங்கள் விஜே ராஜா. தேங்க்யூ.